எடப்பாடி மக்களின் நலம் நாடி வர்றாரு எடப்பாடி மக்களின் நலம் நாடி அன்பை வழிகாட்ட பிறந்தார் நம் வரலாறை மாற்றும்படி மண்ணுக்கு மருந்தாகி மக்களுக்கு ஒரு தூணாகி வானத்தை தாண்டினார் ஐயா கையில் வெற்றி கொடி கண்களில் தீபமொழி தடைகளை தாண்டி வந்தார் ஐயா புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவர் நடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவர் படையை பார்த்து அதிர்வல கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிர இவரடா புரட்சி தமிழா இவர் பேச்சால் எப்போதும் அவரோடு துணையாக இருக்கிறேன். மரியாதைக்குரிய அங்கன் அவர்களுக்கு அதே போல இந்த பகுதியில் அவர்களுக்கு மாவட்ட கொஞ்சம் பின்னாடி மக்களை தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை சொன்னாங்க. ஸ்டாலின் சொன்னாங்க ஸ்டாலின் வராது விடியோ சார்ந்தாரா எந்த விடியிலையம்மா கொண்டாரு விலைவாசியை கட்டுப்படுத்திருக்காரா எந்த பால் கட்டம் பால் விலை மின்கட்டண இன்னைக்கு எல்லா பொருட்களுடைய விலை உயர்த்தி இருக்கிற திராவிட முன்னேற்ற அரசு வீட்டு கட்சி தமிழகத்தில் நாடு நவம்பர நல்லாட்சியான எடப்பாடி தலைமையில் அமைந்தது அவர்களுக்கு இரட்டையில சின்னத்திலே வாக்குகளை சாரைகள் என்று கேட்டு இப்போது உங்கள் மத்தியில் இரட்டையில சின்னத்தில் வாக்கு கேட்டு அருமையான விபி கந்தசாமி அவர்கள் இப்போது உங்கள் மத்தியில் சிறப்புரையாற்றுவார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தலைவர் ஆசியோடு ஒரு விவசாய நாட்டை ஆளுநர் நிறுத்தி காட்டிய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி ஆசியோட போடும் கொங்கு மண்டல தலைவர் இளைஞருடைய எழுச்சி நாயகன் நம்ம சூழல் தொகைக்கு போட்டு பல ஓட்டத்தை போட்டு அடிபட்டு நிறைவேற்றிய அண்ணன் எஸ்பி வேலுமணி ஆசியோட ஆதரவோடும் உலகமெல்லாம் போட்டுக்கூடிய ஒப்பற்ற தலைவராகிற பாரத பிரதமர் மோடிஜியோட ஆசியோடும் ஆதரவோடும் உள்துறை அமைச்சர் இரும்பு மனிதர் ராமசாமியோட ஆசியோடும் ஆதரவோடும் அம்மா மக்கள் முன்னேற்றங்களின் நிறுவன தலைவரான டிடிவி தினகரனுடைய ஆசியோடும் ஆதரவோடும் தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் அண்ணன் ஜி.கே. வாசனுடைய ஆதரவோடும் பாட்டாளி மக்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாசுடைய ஆசியோடும் ஆதரவோடும் இதுக்கெல்லாம் மேலே இந்த பதிவிருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞருடைய ஆசியோடும் ஆதரவோடும் வந்தபோது அற்புதமான வரவேற்பு. எப்போ பட்டாசு நீக்கி நான் பேசுகிறேன் நினைச்சா காலையில் 6 மணி வரைக்கும் பட்டாசு வெடிச்சே இருக்கும்போது அண்ணன் அதிரடியாகவும் பட்டம் கொடுத்து போனேன். நான் கனகராஜனை வரும்போது வேகமாற நீங்கள் கொடுக்கும்போது அதிரடி யாருக்கும் பட்டாசு கொடுத்தாரு. அது இருக்கின்றாங்க அது வெடி ஆகுமா இருக்குது நினைக்க மாட்டீங்கன்னா இந்த
போட்டி ஓட்டி இதுவரை பட்டாசு இங்கே வந்து நாங்கள் ஒட்டுமொத்த பட்டாசு இங்கே கொண்டு வந்து வெடிக்க வச்சிருக்கிறத பார்க்கும்போது அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இரட்டை இலட்சத்தில் பதிவிந்த ஒரு வார்டு என்றால் இந்த வார்டு என்று நிறுவக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சி தாய்மார்களுக்கும் சாதி விதித்த பெரியவர்களுக்கும் அக்னியாக பட்டாசுகளை வெடித்து திமுகவை வீட்டில் இருக்கிறவருக்கு ஒரு லட்சியமாக கொண்டு தயாராக கொண்டிருக்கிறோம். ஒரு தீபாவளி என்னன்னா நம்முடைய சூரியனை வளர்ச்ச நாள் தீபாவளி. இந்த திமுக வீட்டில் இருக்கிற நாள் இந்த தீபாவளி நம்ம தீபாவளி. எனவே வருகின்ற 23ஆம் தேதி நம்ம தீபாவளியை கொண்டாடி இருக்கின்றோம். அந்த தீபாவளி புரட்சித்தலைவருடைய வெற்றி தீபாவளியாக, புரட்சித்தலை அம்மாவுடைய வெற்றி தீபாவளியாக, பாரத பிரதமர் மோடிஜியுடைய வெற்றி தீபாவளியாக, நம்முடைய சூரியனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற தீபாவளியாக அந்த தீபாவளி அமைய வேண்டும் என்றால் உங்களுடைய பொன்னான வாக்களை புரட்சித் தலைவர் என்ற சின்ன இரட்டை சென்று பதிவிட்டு என்னை மீண்டும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தால் இந்த பகுதியில் எத்தனை தாசாலை, காங்கிரஸ் சாலை, பசு வீடுகள், பஸ் நிலையம், அதேபோல கோர்ட்டு, அதுவே ரோடு விரிவாக்கம், சென்ட்ரல் மீடியம் லைட்டு, புதிய பஸ் நிலையம் போன்ற பல திட்டங்களை நாம் உருவாக்கியிருக்கிறோம். இதுபோல பல திட்டங்களை உருவாக்கினால இன்னைக்கு நாம் எல்லாம் துணிச்சலோடு நாம் வாக்கு வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய அரசு அமைந்தால் கண்டிப்பாக ஆட்சி அமைந்தவுடன் குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மகளுக்கும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கின்றேன். அதே போல ஒவ்வொரு வீட்டுக்கும் உரிமை தொகையாக 10,000 ரூபாய் உங்களுக்கு டெபாசிட் செய்யப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மாநில ஸ்கூட்டி கொடுக்கப்படும். முதியோர் ஓய்வு திட்டம் 1200 2000 ரூபாய் வீட்டுக்கு கொடுக்கப்படும். அதே போல இருக்கிற தாலிக்கு தங்கும் திட்டம் மீண்டும் விரிவுபடுத்தப்படும். லேப்டாப் கொடுக்கிற மாணவ செல்வம் லேப்டாப் கொடுக்கிற திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும். அதே போல இருக்கின்ற வேலையில்லாத ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கான்கிரீட் வீடு அமைத்துக் கொடுக்கும் அற்புதமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதுபோல ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், பெண்களுக்கு இந்த பல திட்டங்களை அறிவித்திருக்கின்ற அரசு நம்முடைய அரசு, அம்மாவின் அரசு. எனவே மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் அரசான ஏற்பாடுகள் அமைய வேண்டும் என்றால் இந்த வார்டிகிட்ட ஒட்டுமொத்த வாக்குகளை புரட்சித் தலைவர் என்ற கண்ணம் இரட்டை பதிவிட்டு என்னை பெருவாரியான வாக்கு வீதத்தை 2 முறை வெற்றி செய்து போல 3வது முறையும் மீண்டும் இதே போல 4வது பட்டாசு வெடிக்கிற விழாவாக நீங்கள் விழாவை கொண்டாட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த வாக்குகளையும் இரட்டை பதிவிட்டு என்னை சட்டமன்றத்தில் அனுப்பினால் கண்டிப்பாக அடிப்படை தேவையான நிறைவேற்றி கொடுப்பேன் என்று உறுதியோடு கொடுத்த வாய்ப்புக்கு வரவேற்பு நன்றி கூறி அற்புதமான வரவேற்பு. இதுவரை ஒரு வாரம் போய்கிற ஒரு வாரம் இல்லாத வரவேற்பையும் கொடுத்துருக்கீங்க. எனவே என்னால் பார்க்கும்போது உண்மையாகவே நம்முடைய ஆட்சி மாற்றம் உறுதி என்று நிரூபிக்க நீங்கள் வரவேற்பை கொடுத்து விட்டீர்கள். எனவே ஆட்சி மாற்றம் உறுதி, நாம் தமிழகம் முன்னேறுவது உறுதி, தாய்மாருக்கு பாதுகாப்பு உறுதி, இளைஞருடைய வாழ்க்கை ஒளிவிளக்கு ஏற்றுவது உறுதி என்று கூறி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான வரவேற்பு தந்த நமது அண்ணன் சொன்ன மாதிரி அதிரடி ஆர்வம் அவர்களுக்கும், அவருடைய மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்களுக்கும், மனோரன் அவர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும், வாழ்க்கை அவர்கள் சேகர் அவர்களுக்கும், அருண் அவர்கள் தாய்மார்களுக்கும், அனைத்து குடியரசு அவர்களுக்கும், அனைத்து தாய்மார்களுக்கும், அண்ணன்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும் இந்த நிஜமான நன்றிகள் தெரிவிக்கிறோம். அடுத்து வெற்றியாக சந்திப்போம். எல்லா தாய்மார்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஜெய் ஜெய் இரட்டல, ஜெய் ஜெய் இரட்டல, ஜெய் ஜெய் இரட்டல. நன்றி நன்றி நன்றி. அடுத்து வெற்றியாக சந்திப்போம். தம்பி பட்டாசு தள்ளிங்க, ஒரு தம்பி தள்ளிங்க, டைம் ஆயிடுச்சு. போலாம் 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 போலாம். जय जय रटला जय जाजू रटला